நூலை படி என்று சொன்னவுடன் நான் கேள்வி கேட்க வேண்டும். ஒருவருடைய சிறப்பான அறிவு கேள்வி கேட்பதன் மூலம்தான் கூர்மைப்படும். நம்முடைய பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் கேள்வி கேட்டால் அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு, முந்திரி கொட்டை, அதிக பிரசங்கி. அப்படி முறையிலே அந்த ஆர்வத்தை கிள்ளி ஏதோ புராணங்களை படித்து அதை ஆயுத பூஜை நீக்கி சரஸ்வதி படத்தினால் வைத்துவிட்டு கும்பிட்டால் அறிவு வந்து விடாது. ஒவ்வொருவரையும் ஒரு ஒரு கூற்றை உங்கள் முன்னால் வைக்கும் பொழுது அது ஏன் என்ற கேள்வியை கேட்க வேண்டும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார், நூலை படி. அவர் இன்னும் அழகாக காப்படி முக்காப்படி என்று சொன்னார்கள். பழைய மனிதர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், அது ஒரு அளவு. அரிசியை முக்கால் படி கால்படி என்று அளப்பார்கள். அவர் அதையே மாற்றி அரைகுறையாக படிக்காதீர்கள், முழுமையாக படிங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது. இப்போ நான் உங்களை கேட்கிறேன், ஆனால் உங்களிடமிருந்து நான் பதில் கேட்கவில்லை, நானே பதிலும் சொல்கிறேன். என்னுடைய உரையில் முக்கியமான சில கேள்விகளை நான் கேட்கிறேன், அதற்கான பதிலையும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரிந்தால் சரி, புரியாவிட்டால் யோசித்து பாருங்கள். முதல் கேள்வி, ஏன் படிக்க வேண்டும்? ஏன் படிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டால் என்னுடைய பதில், அப்பொழுதுதான் இடிக்க மாட்டார்கள். ஏன் படிக்க வேண்டும்? அப்பொழுதுதான் இடிக்க மாட்டார்கள். எதை படிக்க வேண்டும்? எதை படித்தால் இடிக்க மாட்டார்களோ அதை படிக்க வேண்டும். எதை இடிப்பார்கள்? எதை இடிக்கக்கூடாதோ அதை இடிப்பார்கள். படிக்காமல் இருந்தால் இடித்து கொண்டே இருப்பார்கள். தவறானவற்றை படித்தால், படிப்பது ராமாயணம், இடிப்பது பிள்ளையார் கோயில் என்று சொன்னார்கள். புதிய வாக்கில் படிப்பது ராமாயணம், இடிப்பது பள்ளிவாசல் என்று சொல்ல வேண்டும். படித்தால் இடிப்பது நிற்கும். படிப்பை பார்த்து அச்சப்படுகிறார்களா? ஆமாம், சிலர் படிப்பை பார்த்து அச்சப்படும் கூட்டம் இந்த மாநிலத்திலே இருக்கிறது. அச்சப்படும் கூட்டம் படிக்காதா? எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கூட்டத்தின் தலைவர் சொன்னார், நான் 20,000 நூல்களை படித்திருக்கிறேன் என்று சொன்னார். நூல்களை விட வலிமையான ஆயுதம் இருக்கிறதா? இருக்கிறது, கடப்பாறை. ஆட்சியை பிடித்து விட்டதனால் தற்பொழுதைய ஆயுதம் கடப்பாறை அல்ல, புல்டோசர், போக்லே. கடப்பாறை இடிக்க முடியாது. இன்றைக்கு இடிக்க வேண்டிய அந்த அமைப்பு புல்டோசர் என்று சொல்கிறார்கள். ஆங்கிலத்திலே புல்டோசர் டெமோக்ரசி என்று சொல்கிறார். இப்படி நாம் இந்தியாவிலே புல்டோசர் டெமோக்ரசி சொல்லும் பொழுது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய கூட்டம் நம்முடைய சுதந்திர தினம் அன்று அவர்கள் ஒரு புல்டோசரையே வைத்து சென்றார்கள். வெட்கமில்லை, அவளுக்கு நாணம் இல்லை. புல்டோசர் என்று சொல்லும் பொழுது எளிமையான மக்களுடைய வீட்டை, மக்களுடைய பாடுபட்டு கட்டிய வீட்டை எல்லாம் இடிப்பதை தான் புல்டோசர் என்று சொல்கிறோம். ஆனால் அதே ஒரு அலங்கார ஊர்தியாக காட்டும் பொழுது அவளுக்கு வெட்கமில்லை, நாணமில்லை என்பதை தெரிந்து கொள்கிறோம். கடப்பாறை வைத்து என்னவெல்லாம் செய்தார்கள் என்று கேள்வி. அவர்கள் கையில் சிக்கியது ஒரு வழிபாட்டு தலம். பிறகு என்ன செய்தார்கள்? கடப்பாறை முழுகி கஷாயம் உண்டார்கள். ஏன் அப்படி செய்தார்கள்? ஒருவேளை பாரத ரத்னா போஸ்ட் கூட கிடைக்கலாம். இன்னைக்குரிய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. ஏன் அப்படி செய்தார்? பாரதியார் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டார்கள். பாரதியார் என்ன சொன்னார்? பள்ளித்தனம் அனைத்தும் கோயில் ஒழுகுவோம். இவங்க சொல்லிட்டாங்க, கோயில் எல்லா பள்ளிவாசல் வச்சு கோயில் வைக்கலாம் அப்படி சொன்னார். பாரதியார் பள்ளித்தனம் அனைத்தும் கோயில் ஒழுகுவோம் என்று சொன்ன பொழுது, கோயிலுக்கு முன்னி எல்லா ஊரும் பள்ளிக்கூடம் கட்டுன்னு சொன்னார். அதான் சொன்னார். ஆனால் அவர்களுக்கு படிக்க தெரியாது. அவர்களுடைய பாஷை வேற பாஷை. அப்படி பாரதியார் சொன்னதை அவர்கள் ஒழுங்காக படிக்கவில்லையா? எதைத்தான் படித்தார்கள் ஒழுங்காக? மறந்துவிட்டேன். அவர்கள் படித்தார்கள் ஒரு புத்தகத்தை, அதுதான் மனு தர்மம்.
அதையாவது கடைபிடிக்கிறார்களா? கட்டாயமாக கோயில் திறப்பு விழாவுக்கு குடியரசுத் தலைவரை கூப்பிடவில்லை. இப்படி நாம் கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கலாம். கேள்விக்கான பதிலையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு முக்கியமான பிரச்சனை வருகிறது. இந்த கோயில் அல்லது பள்ளிவாசல், இந்த பிரச்சனை 1992 இடிக்கப்பட்ட பள்ளிவாசல் இன்றைக்கு 2023 புதிய ஒரு வழிபாட்டு தலமாக உருவாகியிருக்கிறது. அதை பற்றி நான் அதிகமாக சொல்லவில்லை. ஆனால் நாம் எல்லாம் நமக்கு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும் என்று சொல்லி கதவை தட்டக்கூடிய நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுத்து செல்லப்பட்ட போது அந்த வழக்கில் இருக்கக்கூடிய தீர்ப்பை 5 நீதிபதிகள் வழங்கினார்கள். வழங்கியவர்கள் ஒரு சொத்து சம்பந்தமான முதலில் அலகாபாத்தில் போடப்பட்ட வழக்கு, இது எங்களுடைய சொத்து இல்லை, எங்களுடைய வழிபாட்டு தலம், தோண்டி பாருங்கள், தோண்டியும் பார்த்து அறிக்கை கொடுத்தாச்சு. எங்களுடைய சொத்து என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய சொத்தை இழந்து விட்டால் அல்லது சொத்தை பெற வேண்டும் என்றால் நீதிமன்றத்திலே வழக்கு தொடக்க வேண்டும். அதை ஆங்கிலத்திலே டைட்டில் சூட் என்று சொல்வார்கள். முதலில் நீதிமன்றம் மூலப்பத்திரம் எங்கே என்று கேட்பார். மூலப்பத்திரம் தொலைந்து விட்டது என்றால் இரண்டாம் பட்சமாக இரண்டாவது சாட்சியாக மற்ற ஆவணங்களை காட்டலாம். ஆனால் ஆவணங்களே இல்லாமல் மக்களுடைய நம்பிக்கை அடிப்படையில், நம்பிக்கை என்றால் என்ன? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எந்த நம்பிக்கையை எடுத்து சொல்வீர்கள்? நாங்கள் பெரும்பான்மையான நம்பிக்கையை எடுத்துக்கொள்வோம். அப்ப பெரும்பான்மையான நம்பிக்கைகள் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொண்டால் மூலப்பத்திரம் எதற்கு, அல்லது இரண்டாம் பத்திரம் எதற்கு, அல்லது சொத்து வழக்கு எதற்கு? நம்பிக்கையின் அடிப்படையிலே தீர்ப்பு சொல்ல முடியும். அந்த தீர்ப்பை நீங்கள் படிக்க வேண்டும். அந்த தீர்ப்பிலே எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய ஆசிரியர் யார் என்று தெரியாது. அதைத்தான் ஆங்கிலத்தில் விசித்திரமாக சொல்வார்கள், இட்ஸ் a unanimous judgment but anonymous judgment என்று சொல்வார்கள். அதில் இருக்கக்கூடிய 1000 பத்தியில் 955வது பத்தியிலே சொல்லியிருக்கிறார்கள், கடந்த 500 வருடங்களாக பெரும்பான்மை சமயத்தை சேர்ந்தவர்கள் அங்கே பிரார்த்தனை நடத்துவதற்கு சாட்சி அளித்திருக்கிறார்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே இந்த இடம் அவங்களுக்கு, நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே போய் தள்ளி பக்கத்தில் வச்சுக்கணும். இது ஒரு தீர்ப்பு, இது ஒரு வழக்கு. இந்த வழக்கில் 5 நீதிபதிகள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இதை பற்றி நான் கேட்கும்போது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களிடம் ஒரு சொத்து இருக்கிறது, நீங்கள் ஆனால் வேறு ஒரு பகுதியில் இருக்கிறீர்கள், அந்த சொத்தை கவனிக்கவில்லை. வேறு ஒருவன் வந்து கொட்டாய் போட்டு கொண்டிருக்கிறான், வேறு ஒருவன் அதுக்கு அந்த இடத்திலே உரிமை கொள்கிறார். ஓராண்டு ஆகிறது, நீங்கள் காவல்துறை போகிறீர்கள், அவர்கள் சிவில் வழக்கு என்று தள்ளிவிடுகிறார்கள். நீங்கள் வக்கீலிடம் போகிறீர்கள், அவருடைய கட்டணத்தை உங்களால் கட்ட முடியவில்லை. ஆகவே நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் நியாயம் கிடைக்கும் என்று. 12 வருடங்கள் கழிந்த பிறகு உங்களுடைய விருப்பத்துக்கு விரோதமாக உங்களுடைய சொத்தை ஆக்கிரமித்த ஒருவரே இன்றைக்கு தன்னுடைய சொத்து என்று சொல்வதற்கான சட்டம் இருக்கிறது. சில பேருக்கு அதிர்ச்சி அளிக்கலாம், உலகம் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்கிறது. அது என்ன 12 வருடம்? 12 வருடம் என்பது ஒரு குறியீடு. ஒரு தன்னுடைய சொத்தை பார்த்து கொள்ள முடியவில்லை என்றால், தன்னுடைய சொத்தை அவன் கவனிக்கவில்லை என்றால் அந்த சொத்து அவனை விட்டு போய்விடும். அதுதான் அதனுடைய நடப்பு. இதை பார்த்து நீங்கள் குழப்ப வேண்டாம். நீங்கள் ஒரு குத்தகாரர் வச்சிருக்கீர்கள், அவங்க வாடகை கொடுக்குறாங்க, அது ஆக்கிரமிப்பு அல்ல. உங்கள் விருப்பத்துக்கு விரோதமாக நீங்கள் முயற்சி செய்தும் நீங்களால் வெளியே அனுப்ப முடியாத ஒருவர் 12 வருடம் அந்த சொத்திலே அவர் ஆட்சேபித்து அங்கே இருந்தால் அவர் தன்னுடைய சொத்து என்பதை காட்ட முடியும். இதைத்தான் ஆங்கிலத்திலே லா ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷன் என்று சொல்வார். அதை ஆங்கிலத்திலே லா ஆஃப் லிமிடேஷன் என்று சில பேர் சொல்வார்கள். மேலை நாடுகளிலே லா ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷன் என்று சொல்வார்கள். இந்த பிரிஸ்கிரிப்ஷன் என்ற இந்த கொள்கை 12 வருடமாக இருக்கலாம், 14 வருடமாக இருக்கலாம். ஆனால் உலகம் முழுவதும் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தன்னுடைய சொத்தை பாதுகாக்க முடியாத ஒருவர் சொத்தை இழந்து விடுவார். அதுதான் உண்மை. இதை பற்றி கம்பர் மிக அழகாக சொல்கிறார். கம்ப ராமாயணம், வால்மீகி ராமாயணம் எழுதியது பிறகு ரொம்ப வருஷம் கழிச்சு எழுதப்பட்டவர்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழில் எழுதியதால் மிக அருமையான மொழி. அவர் கூட
நம்ம தோழர் ரவிக்குமார் சொன்னார், நம்ம கம்பராமாயணம் படித்தேன் என்று படிப்பதற்கு சிறப்பான ஒரு நூல் தான். ஆனால் அந்த கம்பராமாயணத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வருது. என்னன்னா, ராமன் மூத்த மகனுக்கு தான் சொத்து. அவன் தான் பட்டம ராஜாவாக மாறுகிறான். தசரதனுக்கு 4 பையர்கள். அந்த மூத்த மகன் என்பவரை தசரதன் வயதாகிவிட்டதனால் ராமன் பட்டாபிஷேகத்துக்கு தயாராகிறார். ஆனால் ராமனுடைய சித்தி அல்லது சின்னம்மா அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள், என்னுடைய மகன் பரதனுக்கு தான் இந்த பட்டம் சூட்ட வேண்டும். அப்போ ராமன் என்ன பண்ணணும்? காட்டுக்கு போகணும். எவ்வளோ நாள் இருக்கணும்? 14 வருஷம் காட்டில் இருக்கணுங்கிறார். இதை மிக அழகாக கம்பர் அவர்கள், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆட, நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்களும் தவமேற்கொண்டு பூவி வெம்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று எம்பினான் அரசு. கைகேயிக்கு ரொம்ப புத்திசாலி. நீ போயிட்டு அடுத்த வருஷம் திரும்பி வந்துட்டு சொல்லலை. 14 வருஷம் 7 14 வருஷம் கழிச்சு வா என்று சொன்னால், பரதன் ஆட்சி செய்யும் பொழுது ராமன் 14 வருஷம் கழித்து வந்தால் அந்த ஆட்சி அவருக்கு கிடைக்காது. அதுதான் லா ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷன். ஒரு சொத்து தன் கையை விட்டு போய்விட்டது. ஆனால் பரதன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ராமனை தான் தன்னுடைய பெரிய அண்ணன் தான் ஆள வேண்டும் என்று அவருடைய ஜோடி செருப்பை வாங்கி ஆளதாக சரித்திரம் சொல்கிறார். அதெல்லாம் நம்ம கேட்கலாம். நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், ராமாயணத்திலே கூட 14 வருடங்களுக்கு பிறகு உன்னுடைய சொத்து உன்னுடைய இல்லை என்று சொன்னால் 500 ஆண்டுகளாக அங்கே பள்ளிவாசல் வைத்து நடத்துகிறார்களே, அப்ப அந்த சொத்து யாருடையது? ஏன் உச்ச நீதிமன்றம் பார்க்க அதை அவர்கள் சாதாரண சொத்து விஷயமாக பார்க்கவில்லை, வேறு விஷயமாக பார்த்தார்கள். சமீபத்திலே தலைமை நீதிபதி அவர்கள் சொன்னார்கள், the majority will have it, minority will be heard என்று சொன்னார்கள். பெரும்பான்மை எடுத்துக்கொள்வார்கள், சிறுபான்மையிலே கேட்போம். இதை அதோடு நின்று விடவில்லை. கண்ணன் பிறந்த இடம் இருக்கிறது, காசியில் விஸ்வநாத கோயில் இருக்கிறது, இன்னும் ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது அடங்குவார்கள் யாருக்கும் தெரியாது. அதனால்தான் சொல்கிறேன், என்ன படிக்க வேண்டும்? எல்லாத்தையும் படிக்க வேண்டும். வரலாறாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், புவியியலாக இருக்கலாம், நீதியாக இருக்கலாம், சட்டமாக இருக்கலாம். ஆனால் அவற்றிற்கெல்லாம் மேலாக அரசியல் சட்டத்தை படிக்க வேண்டும். இப்பொழுது கூட கேரள மாநில அரசு இந்த 26ஆம் தேதி அரசியல் சட்டத்துடைய முதல் பக்கத்தை எல்லாருக்கும் விநியோகித்தார். அந்த முதல் பக்கத்தில் என்ன இருக்கு? ஆரம்ப வரிகள், ஆங்கிலத்திலே பிரியாம்பிள் என்று சொல்வார்கள், நம்ம முக உரை என்று சொல்லலாம். அந்த முக உரையிலே, we the people of India gave ourselves this to constitute India as a sovereign, democratic, socialist, secular republic என்று சொன்னார். மதசார்பற்ற சோசியலிச இறையாண்மை பெற்ற குடியரசு, ஜனநாயக குடியரசாக நாங்கள் நிர்ணயிக்கிறோம் என்று சொன்னார். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? இந்த முதல் பக்கம் பிரியாம்பிள் என்று சொல்லக்கூடியதை இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறார்கள். அது அடிப்படையாக கட்டமைப்பது யாரும் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறார்கள். அது உண்மை என்றால் அதையே உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சாவி துவாரம், அரசமைப்பு சட்டத்தை நாம் முத்து பார்க்க வேண்டும் என்றால் சாவி வழியாக பார்க்கிறோம். அது உள்ளே என்ன இருக்கிறது தெரியும். நீ உள்ளேயே போக வேண்டாம், வெளியிலே பார்த்தாலே தெரியும் என்ன. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகள் மதசார்பற்ற சோசியலிசம். ரெண்டுத்துக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? இன்னைக்கு எல்லாத்தையும் அதானியும் அம்பானிகளும் சுருட்டி சாப்பிட்டு பத்தாதவற்றையெல்லாம் வேற யாருக்கும் கொடுத்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் இருக்கிறோம். சோசியலிசம் என்பது ஒரு சாயல் சொல்லாக, ஒரு பூச்சி சொல்லாக மாற்றிவிட்டார்கள். அடுத்த ஆபத்து செகுலரிசம் என்று சொல்லக்கூடிய மதசார்பற்ற தன்மை. இந்த இந்திய துணைக்கண்டத்திலே நம்மை தவிர இன்னும் 5 நாடுகள் இருக்கின்றன. மாலத்தீவு, ஸ்ரீலங்கா, வங்கதேசம், பாகிஸ்தான், நேபாளம். அவர்களெல்லாம் அதே கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தான் சுதந்திரம் அடைந்தார்கள். அவர்களுக்கும் அரசமைப்பு சட்டம் இருக்கிறது. ஆனால் கடந்த 75 ஆண்டுகளில் அந்த நாடுகளெல்லாம் அந்த சட்டம் கொஞ்சம் ஆட்டம் கண்டுவிட்டன. ஆரம்பத்தில் எப்படியோ இருந்தார்கள், இன்றைக்கு வேறோ விஷயம். உதாரணமாக வங்கதேசத்திலே ஒரு தலைமை நீதிபதி
தீர்ப்பை கொடுத்துவிட்டு ராத்திரியோட ராத்திரி ஆஸ்திரேலியாவுக்கு ஓடி போய்விட்டார். இன்றைக்கு கனடா நாட்டிலே அகதியாக இருக்கிறார். அவர் செய்த ஒரே பாவம் ஜட்மெண்ட் கொடுத்ததுதான். அதை கூட தாங்க முடியாத ஒரு ஆட்சி அங்கே இருக்கிறது. இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் 2வது தண்டனை அறிவித்திருக்கிறார்கள். அடுத்த எலெக்ஷன் அடுத்த வாரத்தில் இருக்கு. அவரால் நிற்க முடியாது. அப்போ கட்சி நேரத்தில் உள்ள வச்சிருவேன். இங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் ஈடி எல்லாம் இருக்குது. ஈடியை தவிர அங்கே பெரிய இராணுவம் இருக்கிறது. ஒரு தலைமை நீதிபதி சஜத் அலி ஷா என்ற பாகிஸ்தான் தலைமை நீதிபதி ஒரு சுய வரலாறு எழுதியிருக்கிறார். அந்த சுய வரலாறை ஒரு பக்கத்திலே சொல்கிறார், நாங்கள் இன்றைக்கு முக்கியமான தீர்ப்பை அளிப்பதற்காக நான் விமானத்திலே செல்கிறேன். கராச்சியிலே இஸ்லாமாபாத்தில் என்னுடைய தலைமை நீதிமன்றம் இருக்கிறது. என்னுடைய விமானம் கராச்சியை விட்டு எழுந்தவுடன் அது எங்களுடைய இஸ்லாமாபாத் செல்லாமல் லாகூர் பக்கம் திருப்பி விட்டார்கள். நான் அந்த விமான ஓட்டக்கூடிய கேப்டனை கேட்டேன், என்ன நடக்கிறது? இராணுவத்திலிருந்து உத்தரவு, இந்த விமானம் அங்கே போக முடியாது, இன்றைக்கு லாகூர் போகும். அன்றைக்கு வழக்கு என்ன ஆகும்? வழக்கு வாய்தா ஆகும். அவர் சொல்கிறார், நான் ஓய்வடைவதற்கு முன்னால் ஒரு வாரத்தில் நான் இந்த வழக்கை முடிவிக்க வேண்டும் என்று வந்தபோது என்னுடைய விமானம் திசை திருப்பப்பட்டது இராணுவ உத்தரவினால். இராணுவ உத்தரவை ஏற்றுக்கொள்ளாத நீதிபதிகளை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பினார்கள். இப்படி ஒரு மாநிலம். இப்படி ஸ்ரீலங்காவை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தமிழ் தோழர்கள்லாம் இங்கே வந்து விட்டார்கள். அது ஒரு புத்த குடியரசாக மாற்றி விட்டார்கள். அதைத்தான் நாம் ஒவ்வொரு மாநிலத்தை பார்க்கிறோம். மாலத்தீவிலே ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. நான் கூட சமீபத்தில் சொன்னேன், பாலராமரை வைத்து பாலகண்டத்தை படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அதற்குள் ஆரண்ய காண்டத்திற்கு போய்விட்டார்கள். அங்கே வாலி வதைப்படம் தொடர்ந்து விட்டது என்று சொல்லி நம்ம கட்டமாக பார்க்கல. அடுத்த ஸ்டேஜுக்கு போயாச்சு. அந்த குடியரசுத் தலைவர் ஆட்டப்படுகிறார். பல்வேறு காரணம் இருக்கலாம். ஆனால் நமது நாட்டில் இந்த 75 ஆண்டுகளில் நம்மால் இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்து அதை செழுமைப்படுத்தி அதை நாம் மேலும் இன்னும் அடுத்த கட்டத்தில் செல்லும்போது ஒரு ஆபத்து வருகிறது. என்ன ஆபத்து என்று சொன்னால், இந்த அரசமைப்பு சட்டம் ஆடுகிறது. ஏன் ஆட்டம் காண்கிறது? அதில் இருக்க 2 வார்த்தை அவர்களுக்கு அச்சம் கொடுக்கிறது. அப்படி என்ன அப்படி வார்த்தைகள் என்று சொன்னால், ஒரு சோசியலிசம், இன்னொன்று செக்குலரிசம். இந்த 2 வார்த்தைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. இந்த மாட்டுக்கு முன்னாடி சேப்பு துணி காட்டும் போது அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. இதை எப்படி மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? 2 விதத்தில் மாற்றலாம். ஒன்று, நாடாளுமன்றத்திலே சட்ட திருத்தம் கொண்டு வரலாம். ஆனால் உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டார்கள், இந்த 2 வார்த்தைகளை அடங்கிய முகவுரை பிரியாம்பலை மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார். ஏன் மாற்றணும்? நீ என்ன பேர் வச்சிருந்தாலும் நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோம், என்ன வேணா பண்ணுவோம். எல்லாரையும் வெளில தள்ளணும்னா நான் எந்த சட்டம் வேணாலும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அப்போது ஜனநாயகம் இன்றைக்கு மிக கடுமையான நெருக்கடியில் இருக்கிறது. இதைத்தான் நான் சொல்கிறேன், நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பிடித்த ஒரு சமையல் புஸ்தகம் அல்லது சுய முன்னேற்ற புத்தகம் அல்லது ஒரு அகராதி அல்லது துப்பறியும் கதை அதல்ல. இன்றைக்கி நாட்டுக்கு தேவையான ஒரு பாடம் படிக்க வேண்டும். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கிலாந்து நாட்டிலே ஒரு IPL மேட்ச் நடக்கிறது. இந்த பக்கம் ஆஸ்திரேலியா, இந்த பக்கம் இங்கிலாந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் சமரசமற்ற சூழ்நிலை போய்விட்டது, ட்ரா. ஆனால் யாருக்கும் அப்படி ஒரு நிலைமை ஏற்படி பிடிக்காது. ஏனென்றால் APM எல்லாருக்கும் ரொம்ப பணத்தை கொட்டி செய்கிறார். ஏதோ ஒருத்தர் வெற்றி பெற வேண்டும், யாரோ ஒருத்தர் வெற்றி பெற வேண்டும் தான் நம்ம சினிமாலாம். ஒருத்தர் ஹீரோ, ஒருத்தர் வில்லன். ராமர் ஹீரோ, ராவணன் வில்லன். படம் எல்லாம் சரியா படம் பார்த்தாச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த அந்த விளையாட்டு, கிரிக்கெட் விளையாட்டில் அங்கே இருக்கக்கூடிய நடுவர்கள்லாம் சேர்ந்து பழைய ஒரு முன்னுதாரணத்தை காட்டி எல்லாருக்கும் ஆளுக்கு 2 ஓவர் போடுறது, இதில் யார் அதிகம் ஜெயிக்கிறாங்களோ அவர் தான் ஜெயித்தாங்க. இந்த 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 விளையாட்டு போட்டி முடிவதற்கு கிட்டத்தட்ட 2 மணி ஆச்சு. நம்மளுடைய எல்லா பசங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ராத்திரியெல்லாம் கண்ணை முடிச்சு சினிமாலாம் கூட இன்றைக்கி கிரிக்கெட் தான். இந்த விளையாட்டை முடிஞ்சு அதில் இங்கிலாந்து ஜெயித்து விட்டது. எப்பொழுதுமே இங்கிலாந்து வந்து அணுகுனி ஆட்டம் தான் அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டம் வந்து ஜெயிச்சுட்டாங்க. நம்முடைய இளைஞர்கள் அன்று இரவு முழுதும் அந்த கூகுளில் போய் இந்த மாதிரி ரூல் இருக்கா, இந்த மாதிரி விதியை மாற்ற முடியுமா தேடுகிறார்கள். அன்றைக்கு 1 மணி நேரத்தில் 40,000 பேர் கூகுள் வழியாக அவர்
அவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இந்த விதி மாற்றம் சரியா தவறாது. ஒரு சாதாரண கிரிக்கெட் மேட்ச்சு, நம்ம ஊரில் விளையாடாத ஒரு மேட்ச்சு, அதை பார்த்து நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் வேகப்படுகிறார்கள். ஆனால் இந்த நாட்டிலே நாம் விளையாட அனுமதித்த அரசியல் சட்டத்தை மாற்றுகிறார்கள் என்று சொல்லும்போது யார் அதை பற்றி கவலைப்படுறது? நாட்டை எப்படி ஆளுகிறோம்? அந்த விதியை மாற்ற முடியுமா? மாற்றக்கூடிய விதி ஒரு அழுகுணி விதியா என்றெல்லாம் நாம் பேச வேண்டும். ஆனால் நமது இளைஞர்களுக்கு அப்படிப்பட்ட பொறுமை இல்லை. நமக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அரசியல்லாம் தேவையில்லை என்று சொல்லக்கூடியவரை பார்க்கிறோம். அதனால்தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கு என்றைக்கும் இல்லாத அளவுக்கு அரசியல் தேவை. இது முக்கியமான ஒரு பிரச்சனை. பிரச்சனை என்று சொன்னால் அரசமைப்பு சட்டத்தை மாற்றிவிட்டால் என்ன பாக்கி இருக்கு? ஹிட்லர் ஆட்சியை காப்பிவிட்டார்கள். அங்கே வீமார் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய அரசமைப்பு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்திலே ஒரு திருத்தம் கொண்டு வந்தார்கள். நான் தான் நிரந்தர சான்சலர், நான் தான் ஜெர்மன் நாட்டுடைய நிரந்தர வேந்தர் என்று அறிவித்து விட்டார்கள். யாரும் மாற்ற முடியாது, அவரை கேட்க முடியாது. ஏனென்றால் அவருடைய அந்த நாசி படை உங்களை தனித்தது விடும். ரெண்டாவது என்ன பண்ணாங்க? லைப்ரரியெல்லாம் கொளுத்திரு, படித்தாதானே கெட்டு போகிறாங்க, புக்கே இல்லாமல் பண்ணு. அன்றைக்கு முனிச் நகரத்திலே அங்கே நூலகம் கொளுத்தப்பட்டது. அதே போல்தான் ஸ்ரீலங்காவிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகத்தை கொளுத்தினார்கள். இப்படி நூலகத்தை கொளுத்துபவர்களுக்கெல்லாம் ஒரு அச்ச உணர்வு ஏன் வருகிறது என்றால், படித்துவிட்டால் இந்த நாடு கொள்ளாது, ஆகவே முதலே படிக்காமல் செய்து விடுங்கள். இது வெவ்வேறு விதத்தில் செய்கிறார்கள். காடையர்கள் அங்கே யாழ்ப்பாணத்திலே கொளுத்தினார்கள், நாசி படை மூனிச்சிலே கொளுத்தினார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏற்படுத்திய அண்ணா நூலகத்தை கொளுத்தவில்லை, மூடுவதற்கு தீர்மானம் போட்டார். எப்படி தீர்மானம் போட்டார்கள்? மிகப்பெரிய ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம், இன்றைக்கு கலைஞர் நூலகம் மதுரையிலே 2வது பெரிய நூலகமாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பல கலாச்சார புரட்சி இந்த மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இங்கே சால்வை போட்டார்கள், பழக்கூடை கொடுத்தார்கள், அது கூட ஒரு புக்கமும் கொடுத்தார்கள். நான் நீதிபதியாக இருக்கும்போது என்னுடைய அலுவலக அறையிலே ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு போட்டேன். இங்கே யாருக்கும் பசி இல்லை, பழங்கள் தேவையில்லை. இங்கே கடவுளர் சிலைகள் இல்லை, பூக்கள் தேவையில்லை. இங்கே யாருக்கும் பசிக்கவில்லை, பழங்கள் தேவையில்லை என்று போட்டேன். இதை பார்த்துட்டு வேணா உள்ள வாங்க போடுறதால நிறுத்திட்டாங்க. நான் நினைச்சேன் நம்ம ஒருத்தர் தான் அப்படி செய்கிறோம். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த முறை முதலமைச்சரான பிறகு ஒரு புதிய முன்னுதாரணத்தை ஏற்படுத்தினார்கள். என்னை பார்க்கும் பொழுது துண்டு போடக்கூடாது, சால்வை போடக்கூடாது, பொக்கே கொடுக்கக்கூடாது, அதற்கு பதிலாக புத்தகங்கள் கொடுங்கள் என்று சொன்னார். கிட்டத்தட்ட 2 லட்சம் புத்தகங்கள் அவர்களிடம் கிடைக்கப்பட்டது. இனி இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நூலகங்களுக்கும் நூல்களை அனுப்பியிருக்கிறார்கள். நூலகமெல்லாம் செழித்து வருகிறது. ஒருவருடைய சிறிய மாற்றம், இந்த ஆடம்பரம் தேவையில்லை, புத்தகங்களை கொடுங்கள், அதுதான் அறிவாயுதம் என்று அவர் சொன்னார். மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. நம்முடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், மாற்றுகிறோம். ஆனால் புத்தகத்தை கொடுக்கும் போது அதை பார்த்து பயப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்திலே கவிதாராமு என்று ஒரு ஆட்சியர், அவர் முதலமைச்சர் முதல் முறையாக புதுக்கோட்டை மாநிலம் வந்தபோது ஒரு புத்தகத்தை கொடுத்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய புகைப்படக்காரர்களும் புகைப்படத்தை எடுத்து அடுத்த பத்திரிகைக்கெல்லாம் அனுப்பினார்கள். அடுத்த நாள் செய்தி பத்திரிகையிலே வந்தது, கவிதாராமு புதுக்கோட்டை ஆட்சியர் புத்தகத்தை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அதை முதலமைச்சர் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு ஒரு குழு இருக்கிறது. அந்த புத்தக படத்தை அவர்கள் ஒரு லென்ஸின் மூலம் பூத கண்ணாடி மூலம் பெருசாக்கி பார்த்தால் புத்தகத்தோடைய தலைப்பு அறியப்படாத கிறிஸ்துவம். புத்தகத்தோடைய தலைப்பு உடனே ஒரு கோஷ்டி, அது எப்படி அறியப்படாத கிறிஸ்துவத்தை முதலமைச்சரிடம் ஒரு மாவட்ட ஆட்சியர் கொடுக்கிறார், அவருக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் கேட்கிறார்கள். அதை முதலமைச்சர் படிப்பாரா, படித்து அவர் யாருக்காவது கருத்து சொல்லுவாரா என்பது உண்மையிலே ஒரு சிறந்த புத்தகம். நமக்கு அறியாத ஒரு மதத்தை பற்றி, நமக்கு தெரியாத ஒரு மதத்தை பற்றி தெரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் எல்லாரும் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் படி என்று சொல்கிறார்கள். கால்படி முக்காப்படி அல்ல, முழுசா படி என்று சொல்கிறார்கள். அந்த புத்தகத்தை படிக்காமலேயே புத்தகத்துக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம், மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக ஒரு மனு கொடுக்கிறார்கள். அடுத்த நாள் அந்த கும்பல் போய் அந்த அம்மா கிட்ட ஒரு புக்கு கொடுக்குறாங்க. என்ன அர்த்தமுள்ள இந்து மதம். அவங்க தாராளமாக எல்லாத்தையும் படிக்கலாம், ஏன் படிக்கக்கூடாது?
எது வேணாலும் படிக்கலாம், ஏன் படிக்கக்கூடாது? நான் நீதிபதியாக போது ஒரு கேஸ் வந்தது. மதுரையில் இருக்கக்கூடிய காந்தி லைப்ரரி அந்த நூலகத்தில் கோட்ஸே எழுதிய ஒரு புக் இருக்கிறது. யார் அவரை சுட்டார்களோ, யார்கள் தினமாக கொண்டாடுகிறோமோ அவன் புக் இருக்கு. அவர்கிட்ட கேட்டார், காந்தி மியூசியத்தில் கோட்ஸே புக் வைக்கலாமா? என்ன பதில் சொல்ல முடியும்? அறிவு என்பது பரவலான ஒரு சிந்தனையை தூண்டும். அது எல்லாருக்கும் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதை படிப்பதனால் யாரோ 4 பேர் கோட்ஸே நினைப்போம், அப்படி கிடையாது. படிப்பதற்கும் கொஞ்சம் கூர்மை வேண்டும். எல்லாராலையும் படிக்க மாட்டாங்க. அவர் நம்மளோட ரவிக்குமார் வருத்தப்பட்டார், இளைஞர்கள் படிப்பது குறைகிறது. படிக்கிறார்கள். 3 நிமிஷத்தில் படிக்க வேண்டும் என்றால் அவருடைய ஆண்ட்ராய்டு ஃபோனிலே படிக்கிறார்கள். 2 நிமிஷம் என்றால் படிக்கிறார்கள். 5 நிமிடம் என்றால் அப்புறம் பார்த்துக்கலாம். 10 நிமிடம் என்றால் பார்க்கவே மாட்டார்கள், டிலீட் பண்ணிவிடுவார்கள். நம்முடைய தொழில்நுட்பம் மாற மாற அவருடைய இளைஞருடைய பழக்க வழக்கம் மாறுகிறது. ஆனாலும் படிக்கிறார்கள். நல்ல விஷயத்தை சொன்னால் படிப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அண்ணா நூலகத்தை கட்டினார்கள். அந்த நூலகத்தை இன்னைக்கு கூட காலையில் வரும்பொழுது அந்த கேட்டு 8 மணிக்கு திறக்கிறாங்க. 250 மாணவ மாணவிகள் அங்கே நிற்கிறார்கள். உங்கள் சொந்த புத்தகத்தை எடுத்து போய் படிக்கலாம். இங்கேயும் இன்றைக்கும் கலைஞர் நூலகம் அந்த மதுரையில் 10,000 ஒரு நாளைக்கு அங்கே வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 10,000. தங்களுடைய சொந்த புத்தகத்தை படித்து படிப்பவர்கள் 2,000 பேர் இருக்கிறார். வீட்டிலே விளக்கு இல்லை, வீட்டிலே போதுமான காற்று வசதி இல்லை, இங்கே குளிரூட்டப்பட்ட படிக்க வருகிறார். திடீரென்று இந்த அம்மையாருக்கு ஒரு ஞானோதயம் இருக்குது. அவரும் அந்த வழியாக தான் கவர்னர் பார்க்க போவாங்க, அந்த வழியாக தான் ஏர்போர்ட் போவாங்க. இது என்ன ஒரு மாதிரி, இதை எப்படி மூட வேண்டும்? சில பேர் இடிக்க கிளம்பினாலும் இவங்க மூடுறவங்க. அவர்கள் திட்டம் போடுகிறார்கள், நான் இங்கே ஒரு குழந்தை மருத்துவமனையை துவக்க போகிறேன். ஏன் வேறு இடமே இல்லையா? தில்லியிலே 1000 இடம். இன்னைக்கு நம்ம ஆளுநர் இருக்கக்கூடிய இடம் கிட்டத்தட்ட 450 ஏக்கர். எங்கே வேணா கட்டலாம், ஆனால் இங்கே தான் கட்டுவேன். ஏன் இதை மூட வேண்டும்? சில இடத்தில் கொளுத்தினார்கள், சில இடத்தில் இடித்தார்கள், இங்கே இவர்கள் மூடுகிறார்கள். திடீரென்று ஒரு உத்தரவு வருகிறது. கல்வித்துறையை சேர்ந்த இந்த சர்வே எண்கள் மருத்துவத்துறையிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அந்த இடம் அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த இடம். அந்த தீர்மானம் வரும்பொழுது அந்த அந்த சிண்டிகேட் என்று சொல்லக்கூடிய ஆட்சிக்குழுவிலே அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள், பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து பார்க்கிறார்கள். இந்த சர்வே நம்பர் கல்வித்துறையிலிருந்து மருத்துவத்துறைக்கு போகுது. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய சர்வே நம்பரில் ஒரு உயர்நிலைப் பள்ளி இருக்கிறது, துணைவேந்தர் வீடு இருக்கிறது, மாணவருடைய ஹாஸ்டல் இருக்கிறது, ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் இருக்கிறது. இவ்வளவெல்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் மறந்துவிட்டு ஆட்சிக்குழுவிலே அதற்கு ஒப்புதல் கொடுக்கிறார். அப்பொழுது அடுத்த கட்டம் இடிக்க போகிறார்கள். அந்த சமயத்தில் தான் எங்களிடம் வழக்கு வருகிறது, நாங்கள் அதற்கு தடை உத்தரவு கொடுத்தோம், தடை உத்தரவை கொடுத்தோம், இன்றைக்கு அண்ணா நூலகம் இருக்கோம். ஆனால் ஏன் ஒரு நீதிமன்றத்துடைய பிரச்சனையாக பார்க்க வேண்டும்? நீதிமன்றத்துக்கு மாத்திரம்தான் இதெல்லாம் பாதுகாக்க வேண்டும். மக்களுடைய சிந்தனை என்ன? நாம் ஒவ்வொருவரும் சொத்து வரி கட்டுகிறோம். சொத்து வரியிலே 1% நூலக கட்டணமாக செல்கிறது. ஆக நாம் எல்லாம் அந்த கட்டணத்திற்கு சொந்தக்காரர். ஆனால் நமக்கு அதை பற்றி அச்சம் இல்லை, இடித்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அரசாணைக்கு ஒப்புதல் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு நிறுத்தி விட்டோம். இன்றைக்கு அந்த ஒரு நூலகம் 2வது நூலகமாக கலைஞரில் இருக்கிறது. எல்லா மாநிலத்திலும் எல்லா மாவட்டத்திலும் ஏற்பட்ட நூலகம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கொள்கை முடிவிலே இருக்கிறார்கள். இதைத்தான் நான் சொல்கிறேன், சிலருக்கு படிக்க வேண்டும். படிக்க வாய்ப்பில்லாதவர்கள் எங்களை போன்று நூலகத்திலே சென்று படித்து, நாங்கள்தான் நூலகத்திலே சென்று தான் குடியிருந்தோம். அந்த 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 வாட்ச்மேன் எங்களை துரத்துற வரைக்கும் அங்கே தான் உட்காந்தோம். ஏன்னால் சொந்தமாக படிக்க முடியாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழலில் படிக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை, படிக்க வேண்டாம் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறார் என்றால் நம்முடைய மூளையை மழுங்கடிக்கிறார், நம்முடைய சிந்தனையை மறக்கடிக்கிறார். நான் சமீபத்திலே சமூக வலைத்தளத்தில் ஒன்று போட்டேன். இந்த பாலராமர் சிலையை செய்தவர் ஒரு கர்நாடக சிற்பி. அவர் நல்ல படித்தவர், நிர்வாகியில் படித்தவர். அவர் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு அந்த சிலையை எடுத்து சென்றார்கள். போட்டியிலே தேர்வாகிவிட்டது. அதைத்தான் பிராண பிரதிஷ்டை என்று சொல்கிறார். இப்போ நம்ம நிறைய வடமொழி பாஷையெல்லாம் கற்றுக்கணும்.
பிராண பிரதிஷ்டைனா நம்ம பிராணத்தை கொடுக்கிறது இல்லை, அந்த சிலைக்குள் ஆத்மாவை போடுகிறார்கள். அதை செய்கிறாங்க. அதுக்கு முதல்ல சிற்பிகள் கண்ணை காட்ட மாட்டார்கள். ஆனால் அந்த அந்த பிரதிஷ்டை செய்யும்போது கண்ணை திறப்பார்கள். கண் திறந்து விட்டது. பாலராமர் கண்ணை திறந்து கொண்டிருக்கிறார். நான் எழுதினேன், ஜனவரி 22ஆம் தேதிக்கு முன்னால் அந்த சிற்பி அதை தொட்டு பலமுறை தொட்டு கொஞ்சி குழாவிருக்கிறார். 22ஆம் தேதி ஜனவரிக்கு பிறகு அவரால் நினைத்தாலும் அதை தொட முடியாது. ஏன்? கேள்வி கேட்க வேண்டும். அதற்கான விடையை கார்ல் மார்க்ஸ் அவர்கள் சொல்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பெரிய பில்டிங், அதை கட்டக்கூடிய கொத்தனாரும் சித்தனாரும் அங்கே தான் படிச்சிருப்பாங்க. கட்டி முடிச்சு திறப்பு விழா முடிச்சாச்சு, எங்கே போனாங்க? நினைத்தாலும் அந்த கட்டணத்துக்குள் வர முடியாது. வாசலில் இருக்கக்கூடிய அந்த காவலாளி வெளியே துரத்தி விடுவார். அப்பொழுது ஒரு பொருளை உற்பத்தி செய்பவன் அந்த உற்பத்தி செய்த பொருளிலிருந்து அந்நியப்பட்டு விடுகிறார். இதைத்தான் மார்க்ஸ் அவர்கள் சொல்கிறார்கள், ஏலினேஷன், அந்நியப்படுகிறார்கள். அதுக்கு ஒரு கதை சொல்கிறார்கள். இந்த மாதிரி நம்ம கொட்டி கதை சொல்றாரு. ஒரு சுரங்க தொழிலாளி, நிலக்கரி சுரங்க தொழிலாளி, அவனுடைய பெண் கடுமையான ஜரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வீட்டிலே குளிர்காலம், வீட்டிலே சூழ வைப்பதற்கு நிலக்கரி இல்லை. அந்த பெண்ணுடைய அம்மா கேட்கிறார்கள், ஏன் நிலக்கரி இல்லை? நிலக்கரி வாங்க முடியவில்லை. ஏன் வாங்க முடியவில்லை? எனக்கு வேலை போய்விட்டது. ஏன் வேலை போய்விட்டது? எங்கள் சுரங்கத்தில் அதிகபட்சமாக நிலக்கரி தோண்டி வைத்திருக்கிறார்கள், எங்களை எல்லாம் அனுப்பிவிட்டார்கள் சொல்கிறார். இதை சொல்கிறார்கள், the theory of alienation between the producer and the producer. உற்பத்தி செய்தவன் தான் உற்பத்தி செய்தவனிலிருந்து அந்நியப்பட்டு விடுகிறான். அதைத்தான் அந்த சிற்பை பற்றி நான் சொல்கிறேன். ஏன் அந்நியப்பட்டு போனான்? ஏனென்றால் அந்த நாட்டிலே ஒரு ஜாதி கட்டுப்பாடு வேண்டும். ஒரு வர்ணாசிரமம் என்று சொல்கிறார்கள். வர்ணாசிரமம் என்று சொன்னால் 4 வருடங்கள், 4 வருடமா 40 வருடமா என்பது முக்கியமல்ல. அவர்களை சவர்ணா என்று சொல்கிறார்கள். அதில் இல்லாத ஒரு குழுவை அவர்களா என்று சொல்கிறார்கள். இதைக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் ஒரு அம்மா மதுரையில் சொல்கிறாங்க, இந்துக்கள் மட்டும்தான் வர வேண்டும். இல்லை, யார் இந்துக்கள் என்ற கேள்வி இருப்பது. இந்துக்கள் மட்டும்தான் கோயிலுக்கு வர வேண்டும். பழனி கோயிலை பற்றி நான் சொல்லி விடைபெறுகிறேன். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1931ஆம் வருடம் காந்தி அவர்கள் எரவாடா சிறையில் இருக்கும் பொழுது அவருக்கும் அம்பேத்கருக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அம்பேத்கர் அவர்கள் இரட்டை தொகுதி முறை கேட்கிறார்கள். காந்தி சொல்கிறார்கள், இந்திய நாடு ஒன்றாக இருக்காது, நான் இரட்டை ஆனால் தனி தொகுதியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். காந்தி 31 நாள் சாகுமுறை உண்ணாவிரத்தில் இருக்கிறார்கள். நாடு முழுவதும் கடுமையான அழுத்தம் அம்பேத்கர் அவர்கள் மீது கொண்டு வரப்படுகிறது. அம்பேத்கரால் தாங்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு மனிதாபிமானம். ஒரு கட்டத்தில் அவர் ரொம்ப தமாஷா சொல்றாரு, காந்தி உயிரோடு இருந்தது என்னால் தான், அவர் முடியாது என்று சொல்லிவிட்டால் 34ஆம் நாள் என்ன இருக்கும் தெரியாது. காந்தி ஒத்துக்கொண்டு விட்டார்கள். அப்பொழுது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மகாத்மா காந்தியை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் அரசியல் விடுதலைக்கெல்லாம் யோசிக்கிறீர்கள், இந்த நாட்டிலே சமூக விடுதலை பற்றி என்றைக்காவது யோசித்திருக்கிறீர்கள்? 5இல் 1 பங்கு மனிதர்களை அடிமையாக வைத்திருக்கிறார்கள், மனிதர்களாகவே கருதவில்லை என்றெல்லாம் சொல்கிறார். அப்பொழுதுதான் முதல் முறையாக காந்தி அவர்கள் ஹரிஜன் சேவா சங் என்று ஆரம்பிக்கிறார். தன்னுடைய கருணையை காட்டுவதற்கு, தன்னுடைய கவலையை காட்டுவதற்கு ஹரிஜன் சேவா சங். அதில் தெரிந்தவர்கள் எல்லாம் போட்டு அதற்காக நீதிபதிவு செய்து தமிழ்நாட்டிலே அவர் 31 நாள் சுற்றுலா பயணம் வருகிறார். பேங்கில் போய் இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கிறதில்லை, உண்மையிலேயே 31 நாள் சுற்றி வரும்பொழுது தென் மாவட்டங்களில் ஆரம்பித்து திருப்பியும் மேற்கு மாவட்டத்தில் போய் நீலகிரியிலே திருப்பியும் கோயம்புத்தூர் வந்து பழனி மலைக்கு வருகிறார்கள். பழனி அடிவாரத்தில் காந்திக்கு ஒரு கூட்டம் நடக்கிறது, மிகப்பெரிய கூட்டம், பெண்கள் கலந்து கொள்ள முடியும். ஒரு முக்கியமான விஷயம், காந்தியுடைய கூட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பெண் அவர்கள் வருவார்கள். ஏனென்றால் அவர் எளிமையாக சொல்வார்கள், அவர்கள் மீது கரிசனம் வைத்திருந்தவர். அந்த கூட்டத்திலே அவர் பேசி முடித்தவர்கள் மகாத்மா காந்தியை கேட்கிறார்கள், பாபுஜி முருகனை தரிசிக்க வரீங்களா கேட்கிறார். எங்கு சென்றாலும் மகாத்மா காந்தி ஒரு கேள்வி கேட்பார், இந்த கோயிலில் தலித் மக்களை அனுமதிப்பார்களா? இல்லை என்றால் அப்படியே போய்விடுவார். காந்தி தமிழ்நாட்டில் விஜயம் செய்யாத 2 கோயில், ஒன்று பழனி, மற்றொன்று அங்கே தேவக்கோட்டையில் இருக்கக்கூடிய சொர்ணமுத்தீஸ்வரர் கந்ததேவி கோயில்.
அங்கே தேவக்கோட்டையிலே ஒரு கூட்டம் நடக்கிறது, காலையிலிருந்து நடக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய நாட்டார்கள் ஒரு பக்கம், தலித்துகள் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அவர் சொல்கிறார்கள் நாட்டார்களை பார்த்து, அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான், ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாலையில் அந்த பேச்சுவார்த்தை வருகிறது. காந்தி சொர்ணமூர்த்தி எதிர்பார்க்கவில்லை. அப்போ பார்க்காத ரெண்டு கேட்பது ஒன்று, ஏன் அந்த 1931 வருடம் பழனியில் தலித் மக்களை விடவில்லை? ஏனென்றால் அவர்கள் இந்துக்கள் இல்லை. யார் சொல்கிறார்கள்? நாங்கள் சொல்கிறோம். எந்த புத்தகம் சொல்லியிருக்கிறது? மனுவிலே சொல்லியிருக்கிறது. எல்லா ஜாதிக்கும் அங்கே என்னென்ன வேலை என்று சொல்லியிருக்கிறார். பிராமணர் என்ன செய்ய வேண்டும், அல்லது வைசியர் என்ன செய்ய வேண்டும், சத்திரியர் என்ன செய்ய வேண்டும், சூத்திரர்கள் என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் அப்பாற்பட்டவங்க ஒன்றுமே கிடையாது, சேர்த்தே கிடையாது. மக்களாகவே கருதவில்லை. இதுதான் உண்மை. அப்போ ஒரு 90 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் இல்லை. அதுக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி நாடார்களை அவர்கள் இந்துக்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பரமக்குடியிலிருந்து ஒரு வழக்கு லண்டன் வரைக்கும் சென்றது. நாடார்கள் இந்துக்களை சேர்க்கலாமா வேண்டாம், சேர்க்க முடியாது என்று அந்த சேதுபதி போட்ட வழக்கிலே தீர்ப்பளித்து விட்டார். அவர்களும் போராடிதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஸ்தானத்தில் வந்திருக்கிறார். திருச்செந்தூர் கோயிலிலே நாடார்களை அனுமதிக்க மாட்டார் 100 வருடங்களுக்கு முன்னால். ஆனால் இன்றைக்கு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருமே நாடார் மக்களை சேர்ந்தவர்கள். மாறிக்கொண்டிருக்கிறோம். அப்போ இந்து என்று சொல்லும்போது நான் எல்லாரும் சொல்கிறார்கள் ஆகம விதி. ஏன் இந்த சிற்பி பாலராமரை செய்து உள்ளே போக முடியாதால் அது ஆகமம், நாங்கள் கூட போக முடியாது, அவர் எப்படி போகலாம் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆகமத்தை எல்லாரும் சரியாக படிக்கணும். யாரும் படிக்கிறது கிடையாது. நமக்கு என்ன போச்சு, வேதம் என்று சொல்கிறார்கள், வேத மதம் என்று சொல்கிறார்கள். வேதத்தை படிக்கிறேன் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கணும். பார்க்காதனால்தான் நம்முடைய அமைச்சர் உதயநிதி சொன்னதை போல் அவர் சனாதனத்தை வேதரிக்க வேண்டும் சொல்லிவிட்டார். அவருடைய தலையை சீவி வாருங்கள், 10 கோடி கொடுக்கிறோம் என்று சொன்னார். அவர் ரொம்ப கூலா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் தலையை சீவத்தை எதுக்கு 10 கோடி, 2 ரூபாய்க்கு ஒரு சீப்பு வாங்கி கொடு, நான் சீவி காட்டுறேன். ஒரு பக்கத்தில் அது நமக்கு ஆசை உணர்வு கொடுத்தாலும் அதனுடைய நோக்கம் சனாதனத்தை பற்றி பேசக்கூடாது. ஆனால் சனாதனத்தை பற்றி பேசாமல் இருந்தால் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். ஆகமத்திலே பிராமணரில் ஒரு வரையாக இருக்கிறது ஸ்மார்த்தர்கள் என்று ஒரு பிரிவு. இந்த ஸ்மார்த்தர்கள் எல்லாம் ஆதிசங்கருடைய கொள்கையை பின்பற்றுபவர்கள். ஆதிசங்கரர் உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாதவர். அவர்கள் எல்லாம் சொல்வதெல்லாம் அகம் பிரம்மாஸ்மி, என்னுடன் பிரம்மா உள்ளே இருக்கிறார், நான் யாரையும் தேட வேண்டாம். அப்பொழுது இந்த ஆகமப்படி ஏற்படுத்திய கோயில்களில் இந்த ஸ்மார்த்த பிராமணர்களை துவஜஸ்தம் என்று சொல்லக்கூடிய கொடிமரத்தை தாண்டி உள்ளே வரக்கூடாது என்று இருக்கிறது. அப்போ ஏன் இன்னைக்கு எல்லாம் உள்ள வராங்க? ஏன் இன்றைக்கு சங்கராச்சாரியர்கள் அழைப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பிடித்ததையெல்லாம் பிடித்த மாதிரி சொல்லிக் கொள்வார்கள். நாம் படிக்கவில்லை என்றால் நாம் முட்டாளாகலாம். ஆனால் நம்முடைய படிப்பில் அறிவில்லாத தன்மையை அவருடைய மூலதனமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை. இதைத்தான் நான் அந்த நீதிபதிக்காக ஒரு பதில் கட்டுரையை சொன்னேன். ஆகமத்திலே ஸ்மார்த்தர்கள் வர முடியாது, மனு தர்மப்படி தலித்துகள் வர முடியாது. அப்போ யார் தான் இந்து? உங்கள் வீட்டில் இருக்கிற பத்திரத்தை போய் பாருங்கள். ஒரு 50 வருஷம் உங்கள் தாத்தாவுடைய சொத்து பத்திரத்தை பாருங்கள். நான் சந்துருவாகிய நான், இத்தனை வயது அடைந்த நான், இந்து மதம் என்று அதில் இருக்காது, சைவ மதம் வைஷ்ணவ மதம் என்றுதான். இந்து என்று ஒரு வார்த்தையே கிடையாது. இந்து என்ற வார்த்தையை உருவாக்கியவர்கள் பிரிட்டிஷ்காரர். ஏனென்றால் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு டைட்டில் கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சொன்னால் 1000 உட்பிரிவுகள் இருக்கிற எல்லாரும் சேர்த்து ஒன்றா போட்டது. ஆனால் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் சைவ மதம் வைணவ மதம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அரசியல் சட்டத்திலோ அல்லது எந்த சட்டத்திலும் இந்து என்பது யார் என்று விளக்கமே கிடையாது. நான் இன்றைக்கு இந்துவாக இருக்கலாம், தாண்டி வெளில வந்தால் இந்துவாக இல்லாமல் இருக்கலாம். டாக்டர் அம்பேத்கர் சொன்னார்கள், நான் இந்துவாக பிறந்தேன் ஆனால் இந்துவாக இறக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏன் சொன்னார்னா ரொம்ப பொதிச்சு 5இல் 1 பங்கு மக்களுக்கு கிட்டத்தட்ட 30 கோடி மக்கள், உலகத்திலே 10 நாடுகளுடைய ஜனத்தொகை இந்த நாட்டிலே மனிதர்களாக மதிக்கவில்லை. அதனால் சொன்னார்கள். ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் இந்துக்கள் தான் உள்ளே வருவார். நான் கேட்கிறேன், இந்து என்பதற்கு என்ன விளக்கம்? வாட் இஸ் த டெஃபினிஷன்? ஒரு அறிஞர் சட்டத்தை படித்தவர்களால் தான் எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் வரும். எந்த சட்டத்தில் விளக்கம் இருக்கிறது?
நான் உள்ளே செல்கிறேன். இன்னொரு தமாஷா இருக்கு. இந்து மதம் ஒரு ஆலமரம். எல்லா பிரிவுகளையும் உள்ளே ஏற்றுக்கொள்ளும். உருவத்தை நம்புபவர்கள், உருவத்தை நம்பாதவர்கள். நம்முடைய வள்ளலார் அவர்கள் முதல் கட்டத்திலே உருவத்தை நம்பினார்கள். ஆனால் அவருடைய 6ஆம் தலைவரை படித்தால் உருவத்தை நம்பவில்லை, ஜோதி வெளியை ஏற்கிறார். அந்த அருட்பெரும் ஜோதியை அவரே கடைசியிலே சொல்கிறார்கள், இதுவும் ஒரு கட்டத்திலே காணாமல் போய்விடும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னத ஒரு ஆத்மாவை பார்த்து நம்முடைய நாட்டுடைய தலைவர் சொல்றார், அவர் தான் சனாதனத்துடைய உச்ச நட்சத்திரம். நம்ம ஏமாந்தா நம்ம காடு ஊற்றி போறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தயவு செய்து நீங்கள் உணர வேண்டும். நாம் ஏன் படிக்க வேண்டும் என்றால், படிப்பதன் மூலம் அறியாமை என்ற பேயை விரட்டுவோம், மதம் என்ற பேயையும் விரட்ட வேண்டும், வள்ளலாருடைய வாரிசாக இருந்தால் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.